இந்த சமூகத்திற்கு முதலில் கல்வியை கொடு. இந்த சமூகத்திற்கு கல்வியை கொடுத்தால் மற்றதை எல்லாம் அவனாகவே தேடிக்கொள்வார். அப்ப இந்த மாணவர்களை எங்க ஃபில்டர் பண்றாங்க? வொகேஷனல் குரூப் கொடுத்து காமர்ஸ், ஹிஸ்டரி இப்படி ஏதாவது ஒரு குரூப்பை கொடுத்து இங்கேயே ஃபில்டர் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, அன்பால், அரவணைப்பால் இப்படி பண்ண கெஞ்சினாலாம் வேலைக்கு ஆகாது பாரு. இதெல்லாம் கெஞ்சிட்டு இருந்தால் எவனும் பண்ண மாட்டான். உட்கார மூலையில் உட்காருவான். எனக்கு கெஞ்சி தானே எல்லாம் பண்ண மாட்டான். அப்போ கொஞ்சம் படிகளை மட்டுமே சுமப்போம். நான் இன்றைக்கி உங்கள் மூலியமாக இந்த செய்தியை கூட நான் இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலம் கடந்து விட்டார். அதனால் எனக்கு எதுவும் லாபம் கிடையாது. இது சொல்கிறதால எனக்கு எந்த லாபம்? ஏன்னா இப்போ என்ன திருப்பி எனக்கு என்ன வரப்போகுது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் சென்டர், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்கள் ஒரு டிகிரி முடிச்சதுக்கு பிற்பாடு அவர் தோழர் ஆலப்பக்கம் முருகேசன் அவர்கள் துருவி அவரை கண்டினியூஸாக அன்றைக்கி இருக்கக்கூடிய உளவுத்துறையுடைய எஸ்பி ராமானுஜம் அவர்கிட்ட விசாரணை பண்ணி நாங்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டோம். எங்களுக்கு கைது பண்ணாங்க, வச்சுருந்தாங்க. கொஞ்ச நாள் நான் கஸ்டடியில் இருந்தேன். அன்றைக்கி ராமானுஜம் கியூபிரஞ்சனுடைய எஸ்பி, பாலச்சந்தர் டிஐஜி அவர்கள் தலைமையில் தான் விசாரணை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தனி மனித அராஜகத்தையும் வன்முறையையும் சாராய வியாபாரிகளுடைய சுரண்டலையும் கெந்துவட்டிக்காரர்களுடைய கொடுமைகளையும் அரசியல் பின்பலத்தோடு இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டக்கூடிய தனிநபர்களை அச்சுறுத்தியவர்கள் தமிழ்நாடு விடுதலைப்படை தான். தமிழ்நாடு விடுதலைப்படை இல்லை என்று சொன்னால் இன்னும் 40-50 ஆண்டுகள்லாம் ஆகும். இன்னுமே இந்த பகுதி, இந்த குளஞ்சாவடி பகுதி முன்னுக்கே வராது. இதெல்லாம் அவர்கள் செய்த புண்ணியங்கள். ஒரு பக்கம் இயக்க அரசியல் தொடர்ந்து கட்டமைச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க, தொடர்ந்து கருத்தியலான இளைஞர்களை வளர்க்கணும்னு சொல்றீங்க. நீங்க ஒரு கல்வியாளரா, ஒரு பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய ஒருவரா, கல்விக்கு நீங்க எந்த வகையிலெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? தமிழக வாழ்மொழி கட்சி அதுல எந்த நிலைப்பாட்டில் இருக்கு? என்னெல்லாம் நீங்க செய்திருக்கீங்க? இப்போ நான் எல்லா தளங்களிலும் பயணித்து அதை கொஞ்சம் கொஞ்சமாவது அதுக்குள்ளே போய் ரொம்ப டீப்பாக போகாமல் வழி இருந்தாலும் எல்லா தளங்களிலும், தமிழ் தேசிய தளத்திலும், தமிழ் புரட்சிகர அமைப்புகளிலும் சரி, இல்லை இதை மாதிரி சமூக நீதி களத்திலையும் சரி, பாட்டாளி மக்கள் புரட்சி கண்ட இயக்கங்களிலும், திமுக போன்ற இயக்கங்களில் எல்லா கட்சிகளிலும் பயணித்திருந்தால் எல்லாவற்றிற்கும் இறுதி தீர்வு என்பது என்ன என்று என்னளவில், என்னுடைய அறிவுக்கு உகந்த அளவில் பார்க்கின்ற பொழுது, இந்த சமூகத்திற்கு முதலில் கல்வியை கொடு. இந்த சமூகத்திற்கு கல்வியை கொடுத்தால் மற்றதை எல்லாம் அவனாகவே தேடிக்கொள்வார். அப்படிங்கிறது எனக்கு சரியான புரிதல் ஏற்பட்டது. இது நான் பார்த்த, நான் பேசிய, நான் விவாதித்த அறிஞர்களோடு, நல்ல நண்பர்களோடு சொல்லும்போது கல்வியை கொடுங்க ஃபஸ்ட்டு. வேறு எதுவும் தேவையில்லை, மற்ற எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். கல்வி தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்து. அதுதான் அழிக்க முடியாத சொத்து. அப்போ கல்வியை யாரும் பொறாமையாவோ, போட்டியாவோ, எதிரியாவோ, வன்மமாகவோ நினைக்க மாட்டாங்க. படித்து நல்லா மேலே, அவன் படித்தா மேலே வந்தான் அப்படிங்கிற ஒரு இது வரும். இது ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் கதிர் விஸ்வலிங்கம் என்கின்ற ஒருவர் தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய எம்டெக் முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணியிருந்தார். அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து அவங்க இந்த வள்ளுவன் சொல்லுவாங்க. அந்த வள்ளுவ சமூகம் அந்த தாழ்த்தப்பட்ட இதில் இருக்கும். அந்த சமூகத்திலிருந்து, தலித் சமூகத்திலிருந்து இவ்வளோ பெரிய கடலூர் மாவட்டத்திலே அதிகம் படித்தவர் அவர் தான் அந்த காலத்தில். அப்போ அவர் எங்கள் ஊர் பெருமையாக தான் நினச்சிது. அவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் என்பதற்காக அவரை தாய்த்து எல்லாரும் அவர்கிட்ட போய் அட்மிஷனுக்கு போவாங்க, வேலை வாங்கி போவாங்க. எல்லா சமூக மக்களும் அவர்கிட்ட அறிவுரை கேட்பாங்க. அப்படி அவர் 2-3 புத்தகம்லாம் எழுதியிருந்தார். ஆனால் சின்ன வயசில் படிச்சிருக்கார். அப்படி பார்க்கின்ற போது கல்வியால் தான் இந்த மாற்றம் அவரால் வரும். எல்லா பணக்காரர்களும், எல்லா நில உடைமையாளர்களும், எல்லா உயர்ந்தவர்களும், அரசியல் அதிகாரமிக்கவர்களும் கடைசியாக போய் இவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. ஒரு காலேஜில் அட்மிஷன் கேட்குறாங்க, வேலை கேட்குறாங்க, ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி இது சாத்தியம்? ஏன்னா அவர் அண்ணன் தம்பியை ஊரில் அடிமையாக நடத்துகிறாங்க. ஆனால் அவரை போய் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் போய் அவர் தங்குறாங்க, சாப்பிட்றாங்க. அப்போ அது அவர் படித்த அந்த படிப்பின் மூலமாக பெற்ற அந்த அதிகாரத்தினால் இதை சாத்தியப்படுத்தினார்.
அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், எனக்கு கல்வியின் மீது அதீத ஈடுபாடு. இது என் தந்தை, என்னுடைய பாட்டனார் வழி உறவினர், என் தந்தையின் தாய்மாமன், அவர் ஒரு முதல் ஆசிரியர், இப்படி இருக்கிறதால எங்களுக்கு கல்வியின் மீது அதீத ஈடுபாடு. ஆகையினால இந்த கல்வியை வந்து இந்த மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். ஆகையினால்தான் இவர் எங்களுடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிய காலத்தில் இருந்து இன்னுமே அதில் ஒரு படி மேலே போய் சொல்ல, எங்களுக்கு சரியான முறையான கல்வியை நாங்கள் பெற முடியல. நாங்கள் புரட்சிகர அமைப்பில் இயக்கத்திலையும் பங்கேற்றதுனால அரசியல் தேர்தல் அது இதுன்னு எல்லாத்துலேயும் நாங்கள் இருப்போம். எங்களுக்கு வந்து சரியான கல்வியை வந்து நாங்கள் கல்லூரி கல்வியை வந்து பெற முடியல. என்னுடைய சகோதரி தான் எங்கள் ஊரில் வந்து கான்வென்ட்டுக்கு போனவங்க, அவங்க கல்லூரிக்கு போனாங்க, பெண். அப்போ வந்து எங்கள் சமூகத்தில் யாரும் பெண்ணை படிக்க வச்சது கிடையாது. அப்போ எங்களுடைய சகோதரியை எங்கள் அப்பா படிக்க வச்சார். எங்கள் அப்பா கான்வென்ட்டில் படித்ததாலும் எங்களுடைய சகோதரி கான்வென்ட்டில் படித்தாங்க. அவங்க ஒரு பெண்ணாக இருந்து அவங்க வந்து உயர் மாஸ்டர் ஆஃப் டிகிரி வரைக்கும் அவங்க போனாங்க. ஆகையினால எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் இந்த மாதிரி ரூட்டில் போயிட்டோம். நாங்கள் வந்து புரட்சிகர அமைப்பு இயக்கம், அது வம்பு வழக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்ததால் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அந்த ஏக்கம் இருந்தது. அந்த ஏக்கத்துக்குனுடைய வடிகாலத்தான் நாங்கள் எங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்த பொழுது எங்களுடைய தொகுதியில் இருந்த அனைத்து அந்த எலிமெண்டரி ஸ்கூல் என்று சொல்லுகின்ற அனைத்து பள்ளியுமே நாங்கள் வந்து நடுநிலை பள்ளியாக மாற்றினோம். அனைத்து நடுநிலை பள்ளிகளையும் நாங்கள் வந்து ஹைஸ்கூலாக மாற்றினோம். ஹைஸ்கூல் அத்தனையும் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றினோம். இதில் ஒரு நுட்பம் இருக்கின்றது. நீங்கள் வந்து இடஒதுக்கீடு வந்து ஹையர் ஸ்டடீஸில் இடஒதுக்கீடு கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு ஹையர் செகண்டரி என்று சொல்லுகின்ற 11th நீங்கள் பயோ குரூப் எடுத்தால் தானே டாக்டர் ஆக முடியும். உன்னை ஃபில்ட்ரு இங்கே பண்ணிட்டா. இது இன்னும் நுட்பமாக கல்வியாளர்களுக்கு சிலருக்கு தெரியும். ஆனால் அது யாரும் அதை இது பண்ணுறதில்ல. நீங்கள் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எஸ்கேவி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூலில் பயாலஜியோ மேக்ஸோ கொடுக்கவே மாட்டாங்க. நாங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போகிற மாணவர்கள் 220 மார்க், 230 மார்க், 250 மார்க் இதாக வச்சுருப்பான். அப்போ இந்த மாணவர்களை எங்கே ஃபில்டர் பண்ணுறாங்க? ஒகேஷனல் குரூப் கொடுத்து காமர்ஸு, ஹிஸ்ட்ரி இப்படி ஏதாவது ஒரு குரூப்பை கொடுத்து இங்கேயே ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. இவர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போக முடியாது, ஒரு டாக்டராகவோ பொறியாளராகவோ போக முடியாது. அப்போ அந்த கோர்ஸ் அங்கே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்குள்ள போக முடியாது, அதே தடுத்துருவாங்க. அப்போ இந்த நிலை இருக்குன்னு அப்போ ஹையர் செகண்டரி ஸ்கூல் நிறைய ஸ்கூலை உருவாக்கிட்டா அப்போ எல்லா 10th ஸ்கூல்லையும் ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற்றணும். எங்களுடைய செல்வாக்கை, எங்களுடைய திறமையை, ஆற்றலை, அறிவை, போராட்ட குணத்தை, அதிகாரத்தை இன்னும் ஒருபடி மேலே சென்று தேவைப்பட்டால் சாதியத்தை எதையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அப்படி எதெல்லாத்தையும் பயன்படுத்தி அப்போ எங்களுக்கு தரமாட்டீங்களா? நீங்கள் இப்படி எந்த ஆயுதத்தை உபயோகப்படுத்துகிறோம் அந்த இடத்துல, எதை போட்டால் உடனே வெடிக்கும், எதை பயன்படுத்தினா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதனால ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நாங்கள் எல்லாம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாற்றினோம். அதில் இந்த குள்ளஞ்சாவடி நாங்கள் படித்த பள்ளிக்கு நாங்களே கட்டணம் கட்டினோம். அந்த பெற்றோராசிரியர் சங்கத்தின் பங்களிப்பு ஒரு தொகை இருக்க வேண்டும், அதை கட்டணும். அதுக்கு இடம் இல்லை. குள்ளஞ்சாவடி ஸ்கூல் ரொம்ப குறுகிய இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிக்கூடம், அதுக்கு இடம் வேண்டி போராட்டங்கள் நடத்தணும். என்ன ரொம்ப பண்ணி பார்த்தோம். எங்களால் என்ன முடியுமோ எங்கள் தகுதிக்கு, எங்கள் சக்திக்கு மீறிய அனைத்து செயல்களையும் இதுவரை செய்து வரும். அதுதான் அடுத்தவங்க பார்க்கும்போது என்னமோ வயசுக்கு மீறி பேசுகிற மாதிரியும், வயசுக்கு மீறி செயல்படுற மாதிரியும், வயசுக்கு மீறி ஆக்ட் பண்ணி எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் எனக்கும் அவருக்கும் கூட அந்த விஷயங்களில் நிறைய முரண்பாடுகள், கான்ட்ரவர்சி இருக்கும். நான் வந்து அவரை வந்து கொஞ்சம் நிதானமாக போக சொல்லுவாள், கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அன்பால் அரவணைப்பால் இப்படி பண்ண கெஞ்சினாலாம் வேலைக்கு ஆகாதுப்பார் அவர். இதெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருந்தால் எவனும் பண்ண மாட்டான், உட்கார மூலையில் உட்காருவான். எனக்கு கெஞ்சி தானே எல்லாம் பண்ண மாட்டான். அப்போ கொஞ்சம் நம்மளுடைய தோரணையை, நம்மளுடைய குரலை சில உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, இவ்வளோ உயர்த்துவதால் தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது. இதெல்லாம் நம்ம வந்து மென்மையாக அணுகலாமா? இல்லை, இதை நான் வந்து உளவியலா பார்க்கலாமா? ஒருத்தர் அடிக்க ஒருத்தர் அணைக்கன்னு. இப்போ என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு, நான் பெற்ற அனுபவம், அவர் பெற்ற அனுபவம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. என்னுடைய அனுபவத்து ரீதியாக நான் என்னதான் எல்லாரும் மோசமானவன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே நான் எந்த தப்பையும் பண்ணேன், எந்த பாவத்தையும் அறியாதவன். நான் படிகளை மட்டுமே சுமப்பவன். நான் இன்றைக்கி உங்கள் மூலியமாக இந்த செய்தியை கூட நான் இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 30-35 ஆண்டு காலம் கடந்து விட்டேன். அதனால் எனக்கு எதுவும் லாபம் கிடையாது. இது சொல்கிறதால எனக்கு எந்த லாபம், ஏன்னா இப்போ என்ன திருப்பி எனக்கு என்ன வரப்போகுது. ஆனால் இதுவரை நான் குண்டூசி முனைத்தினை கூட நேர்மைக்கு புறம்பாக
எனக்கு பொய் சொல்லவே வராது. என்னோட தப்பு பண்ணுறவங்கள ஏற்றுக்க முடியாது. என் கட்சிக்காரர் என்ன அரசியல் என்னால் வெற்றி பெற முடியாது. இது வரைக்கும் வார்டு மெம்பராக கூட ஊரில் கிராமத்தில் வார்டு மெம்பராக கூட வர முடியல. காரணம் என்னுடைய நேர்மை. அதுதான் என்னை வந்து தடுக்குது. அப்போ அரசியலுக்காக வேண்டி என்னால் வளைஞ்சி நெளிஞ்சி குனிஞ்சி குறுகி இதெல்லாம் பேச முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுது, நம்ம இந்த நிலையை அடைய முடியல. இதுதான் உண்மை. இப்போ நான் என் மனதில் பட்டதை நேரடியாக நான் வந்து அதை கருத்து சொல்கிறதால, அதனால் நான் இப்போ கூட நான் இத்தனை அரசியல் கட்சிகளை கடந்து வந்திருக்கிறேன். இங்கே இவ்வளோ பேரோட பழக்க வழக்கம் வச்சுருந்துருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் இருந்திருக்கேன். பல தேர்தலை சந்தித்திருக்கேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற 2 ஆளுமைகள் இருக்கிற அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்திட்ட ஒரு ஒத்த நய பைசா வாங்கினதில்லை. இன்று உங்களுடைய சமூக ஊடகத்தின் மூலமாக இந்த கருத்தை ஆணித்தரமாக பற்றி ஆதாரப்பூர்வம் அவர் உயிராக இருக்கிறார், நல்ல நிலையில் இருக்கிறார், நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அமைச்சராக இருக்கிறார். திருமாவளவன் இந்த கடலூர் மாவட்டத்துடைய மாபெரும் அரசியல் சக்தி. அப்படிப்பட்ட மாபெரும் அரசியல் இயக்கங்களில் பயணித்த போது பல முனையில் பல நிலைகளில் கூட்டணியில் இருந்தபோது அவர்கிட்ட ஒத்த ரூபாய் நான் வாங்கினது கிடையாது. தேர்தல் செலவுக்கெல்லாம் பணம் கொடுப்பாங்கல்ல, வண்டிக்கு டீசல் போட்டுக்க, காரை வச்சுக்க, அதை வச்சுக்கணும். 1 ரூபாய் வாங்கியிருக்கேன்னு சொல்லுங்க. இல்லை அமைச்சர் சம்பத் இருக்கார், MC சம்பத். நான் இப்போ ஒரு பெரிய ஒரு கட்சியுடைய தலைவர், அவருடைய சகோதரன் என்கின்ற முறையில் அவர் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார், மணல் குவாரி நடத்தினார், என்னென்னமோ பண்ணார். அவர்கிட்ட போய் எனக்கு அதை கொடு, இதை கொடு, எனக்கு 100 ரூபா கொடு, எனக்கு அதை கொடு. அந்த ஈழத்தமிழர் படுகொலை அப்போ நம்ம கூட்டணியில் நிற்கிறோம். நாங்கள் ஒரு லாபி பண்ணுறோம். அன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணையோடு சம்பத் பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்கிறார். எதிரணியில் காங்கிரஸ் அழகிரி நிற்கிறார். அழகிரியை வீழ்த்த வேண்டும் என்பது காங்கிரஸை வீழ்த்த வேண்டும். தனிப்பட்ட அழகிரியே இல்லை, அழகிரியே எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நல்ல பேச்சாளர். ஆனால் காங்கிரஸ் வீழ்த்தப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து, விடுதலை சிறுத்தைகளுடைய பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து, நாங்கள் ராத்திரி விடிய விடிய காத்துக்கிட்டு இருக்க ஒரு டீ கூட வாங்கி தரல. யார்? MC சம்பத். அதனால தான் 20,000 ஓட்டில் தோத்தார். அவர் தோத்துக்கிட்டு எங்களை குறை சொல்லிட்டு நிற்பார். அவர் தோல்விக்கு காரணம் முற்று முழுவதுமாக MC சம்பத் என்கிட்ட தனிநபர் தான். அவர் தான் காரணம். அன்னைக்கு இல்லைன்னா 20,000 ஓட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கோட்டை மாதிரி அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய துணையோடு நீங்கள் கடலூர் மாவட்டத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் மிக 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 ஒரு இது. அதுவும் எப்படிப்பட்ட காலகட்டம். அங்கே ஈழத்தில் இனப்படுகொலை. இன்னைக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் லைட்டாக அதனுடைய வீரியமிக்க தம்பிகள் அமைக்க வச்சா போதும், அடிச்சு நாம தான் அப்படிங்கிற நிலை அந்த ஃபார்முலாவை நான் கையில் எடுக்கிறேன். அதுக்கு எனக்கு ஒரு குண்டூசு முனைத்துணை கூட எனக்கு உதவி புரியவில்லை, வரவே இல்லை. இவர் சூரியபிரியாவில் விடிய விடிய உட்கார வச்சுட்டு என்னுடைய நண்பர் அழகிரி, நான் ஆலப்பாக்கம் போனி, இப்போ கீழ்ப்பாவுடைய இப்போ பிரசிடென்ட் ரகு, திருமேனி ஒரு பேரெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரு சிலரோட நாங்கள் வெயிட் பண்ணிட்டு விடுதலை சிறுத்தைகளோட மிகப்பெரிய இந்த மாவட்டத்தின் ஆளுமைகளோடு வெயிட் பண்ணேன். அந்த உதவியை கூட இவர் இப்படி இதை சாத்தியப்படுத்தணும் நம்ம அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒத்துழைக்கல. பார்த்தாரு MRK அடிச்சு தள்ளி 100 ரூபா. அப்போ தான் ஓட்டுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முதல் முறையாக ஓட்டுக்கு 100 ரூபா காசு கொடுத்தது. அப்போ தான் அது வரைக்கும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு காசே தரமாட்டாங்க. 100 ரூபாய்க்கு பூரா பேரும் ஓட்டு போட்டாங்க. இனமாவது ஈழமாவது மக்களாவது கொள்கையாவதுன்ட்டு எல்லாம் கேட்டால் அவர் அங்கே DMK தலைமையிலான கடலூரில் ஜெயிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய அவமானம். 1000 முறை அழகிரி இது வெல்லட்டும், அதை பற்றி எங்களுக்கு கருத்து இல்லை. ஆனால் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பள்ளிகளை தரம் உயர்த்திருக்கீங்க. எலிமெண்ட்ரிலேருந்து பிரைமரியாகவும் ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தரம் உயர்த்திருக்கீங்க. நீங்க எத்தனை மாணவர்களுக்கு உதவி செய்திருக்கீங்க? அதை பற்றி எந்த தகவலுமே இல்லை. எல்லாரும் கேட்குற மாணவர்கள் அவங்க என்ன செய்தாங்க. அப்படி மாணவர்களுக்கு தமிழர் வாழ்மை கட்சி சார்பாகவும் நீங்க தனி மனிதர்களாகவும் நீங்களும் வேல்முருகன் அவர்களும் தனிப்பட்ட உங்களுக்கு தெரியாம கூட உதவிகள்லாம் செய்திருக்கீங்களா? அப்படிதான் நடந்திருக்கா? அதாவது நம்ம எப்பயுமே உதவிகளை நம்ம விளம்பரப்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம், எங்களுடைய கொள்கையாக கூட இருக்குன்னு வச்சுங்களேன். அப்படியே நாங்கள் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும், நான் கூட இன்றைக்கி ஸ்கூல் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கூலுடைய அட்மிஷன் குறையக்கூடாதுன்னு எல்லா ஊராக போய் கேன்வாஸ் பண்ணுவோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நாங்கள் இந்த மாதிரி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை கொடுப்பது, அவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது, கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரத்தை உயர்த்துவது, பெஞ்சு, டேபிள், சேரு, ஃபேனு,
சட்டமன்ற நிதியிலிருந்து அதிகப்படியான தொகையும் தனிப்பட்ட முறையிலையும் அந்த ஹையர் செகண்டரி 11th 12th மாணவர்களுக்கு ஃபேன் போட்டு கொடுப்போம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கெல்லாம். இப்போ தான் ஃபேன் அதெல்லாம் இப்போ தான் ப்ரொவிஷன் பண்ணுறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை கிடையாது, டெஸ்கே கிடையாது, மரத்துக்கிறால் தான் படிப்பாங்க, போர்டு இருக்காது, கரும்பலகை இருக்காது, நல்ல கரும்பலகை இருக்காது. ஆனால் இதையெல்லாம் தாமாக முன் வந்து நாங்கள் வந்து இந்த பகுதியில் எங்களால் முடிந்த அளவு இதை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லா விதப்பட வசதிகளும் கொடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகை கொடுத்து எங்களுக்கு நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் 10 ஆண்டு காலம் பயணித்த போது எங்களை சந்திக்க வருகின்ற விருந்தினர்களோ இல்லை முக்கியவர்களோ வந்து எங்களுக்கு வந்து சால்வை அணிவிக்கக்கூடாது, நோட்டு தான் தரணும், புத்தகம் தரணும். குழந்தைகள் நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸு, திருக்குறள் புத்தகம் இப்படி தான் புத்தகங்களாக தரணும், பேனா தரணும். இதை அப்படியே சேர்த்து வச்சுருப்போம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இஷ்யூ பண்ணிப்போம், மலை மாதிரி கொடுத்து மலை அப்படியே லோடா இன்னைக்கு வீடியோலாம் இருக்குது. நாங்கள் 1-2 பதிவு பண்ணி வச்சுருப்பாங்க எங்கள் கட்சிக்காரங்க. அந்த நோட்டு புத்தகத்தில் அப்போ நோட்டு வாங்கிறதுக்கு தான் ஸ்கூலில் புக்கு கொடுத்துருவோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் புக்கு இலவசமாக கொடுத்துருவோம், நோட்டு வாங்க வாய்ப்பு இருக்காது. அப்போ நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸு, அதுக்கான அக்சசரிஸ் இந்த பொருட்களை எல்லாம் அப்படியே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஒரு மாதத்துக்குள்ளே அந்த அறை ரொம்பிடும் நோட்டு. அப்புறம் ஷார்ட் சைஸ் நோட்டு கொடுக்கும். அது ஷார்ட் சைஸ் நோட்டு 11th 12th உபயோகப்படாது, லாங் சைஸ் நோட்டு வேணும்னு கேட்போம். திருமண விழாக்களிலே எங்களுக்கு லாங் சைஸ் நோட்டு கொடுப்பாங்க. மணமகன் சார்பாக எங்களுக்கு சால்வைக்கு பதிலாக மணமகன் வீட்டாரோ மணமகள் வீட்டாரோ நாங்கள் திருமணத்துக்கு போகின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு கொடுக்கறது நோட்டு தான், லாங் சைஸ் நோட்டு கொடுப்பாங்க. அந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வச்சு ஒவ்வொரு ஸ்கூலாக இஷ்யூ பண்ணுவோம். அதெல்லாம் நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்லிக்கல. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி பரிசு கொடுப்போம். சட்டமன்ற உறுப்பினர் தனக்கு ஓய்வு கிடைக்கின்ற பொழுது எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய 11th 12th ஹையர் செகண்டரி கிளாஸ் பசங்களுக்கு மோட்டிவேஷன் கிளாஸ் எடுப்பார். இன்னைக்கு எவ்வளோ பெண்கள் இன்னைக்கு திருமண வயது அவருடைய குழந்தைகள் இன்னைக்கு ஹையர் செகண்டரி முடிச்சிட்டாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எம்எல்ஏ தான் எங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து பரிசு கொடுத்தாரு, மோட்டிவேஷன் பண்ணார். நான் என் பிள்ளைய வந்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உருவாக்குறதுக்கு காரணம் எனக்கு எம்எல்ஏ அன்னைக்கு போட்ட விதை, எனக்கு அவர் அவர் மோட்டிவேட் பண்ணார். அதனால தான் அவருடைய பள்ளிக்கூடத்தில் அவங்க அண்ணன் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறவங்களாம் நிறைய பேர் வந்து சேர்ப்பாங்க. நிறைய பெண்கள் வந்து எங்ககிட்ட பேசுவாங்க, நிறைய இந்த ஃபீஸ் டிஸ்கவுண்ட் கேட்பாங்க. இது கூட நாங்கள் வந்து எங்களை வந்து பொருளாதார ரீதியாக வளப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, இந்த 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 பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான் நோக்கம். இப்போ விண்வெளி சம்பந்தமா ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்துனீங்கன்னு சொல்லி ஒரு செய்தி பார்த்தோம் ஊடகங்கள்ல. அது எதற்காக நடத்தப்பட்டது? இப்படி ஒரு கிராமப்புற மாணவர்களுக்காக இது வரைக்கும் நடத்தப்பட்டதா பார்க்கல. அப்படி அதுக்கு எது உந்துதலா? இதுவரை வரலாற்றில் அப்படி ஒரு நிகழ்வை எந்த பொலிட்டீஷியனும் செய்ததாக எனக்கு தெரியல. யாராவது செஞ்சிருக்கலாம், யாராவது தனிநபர்கள் யாராவது சேர்ந்திருக்கலாம். ஆனால் இந்த கிராமத்தில் அதுவும் இந்த முந்திரி காடுகளில் அடர்த்தியாக வாழுகின்ற கிராமப்புற இளைஞர்களை தேர்வு செய்து ஃபேஸ் 1 என்று சொல்லுகின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய கௌரவ தலைவர் மயில்சாமி அண்ணாச்சி, அதோடைய வழிகாட்டின்னு பார்த்தீங்கன்னா ராஜன் IPS. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திய உளவுத்துறையினுடைய அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல். அவர் தான் வந்து இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர் வித்தவுட் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் சந்திக்கின்ற நபரில் ஒருவர். எந்த நேரம் வேணுமாலும் கனடா நாட்டினுடைய தூதர், இப்படி பல நாடுகளுடைய தூதராகவும் ஹைதராபாத்தினுடைய IPS ட்ரைனிங் அகாடமியினுடைய டைரக்டர் ஜெனரலாகவும் இருந்தவர். அவருடைய வழிகாட்டுதலோட நீங்கள் பெரிய நிறுவனம் அது. அந்த நிறுவனத்தினுடைய ஒரு இளம் கிராமப்புறத்தில் இளம் விஞ்ஞானி, மிகப்பெரிய அளவில் எலன் மஸ்கை தூக்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு அவருடைய அரிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். அவர்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்டின் மூலமாக அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அதுக்கான வழிகாட்டலோடு இந்திய முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை இளம் மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸ் சம்பந்தமான, விண்வெளி சம்பந்தமான, சேட்டலைட் சம்பந்தமான, ராக்கெட் சம்பந்தமான, இந்த ரேடர் சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கு அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக வட இந்தியர்கள் இடத்துல அது வந்து ரொம்ப 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவங்க ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. அவங்க லட்சக்கணக்கான மாணவர்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நிறுவனத்தை இங்கே அழைச்சிட்டு வந்து கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்து அதுக்கு ஸ்பான்சர் பண்ணணும், நிறைய செலவாகும். அப்போ செலவாகணுங்கும் போது ஒரு மாணவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாணவிக்கு ஒரு மாணவன் எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட 50,000லேருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் பேசிக்கே செலவாகும். அது எந்த பெற்றோர்களும் செலவு பண்ண மாட்டாங்க, எந்த நிறுவனமும் செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களிடத்தில் அணுகி
அவர் தான் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா இவங்க ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கோ இல்லை வெளியில எல்லாம் பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட் எங்கே எய்டு கொடுக்குறானோ, கவர்மெண்ட் எந்த நிறுவனத்துக்கு வந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்கே யார் கைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுவோம். அந்த ஃபேஸ் ஒன்னுடைய ஆனந்த் அவருடைய பேர், அவரை கொண்டு வந்து அவருடைய நிறுவனத்தை சார்ந்த அந்த எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் வந்து உள்ள ஒரு டெஸ்ட்டு, ஒரு கொஞ்சம் பேசுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க, ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்லேருந்து மாணவர்களை செலக்ட் பண்ணி அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு பேசிக் ட்ரைனிங் பயிற்சி, செய்முறை பயிற்சி, நேரடியாக செய்முறை பயிற்சி கொடுத்து அப்புறம் திரும்பவும் அவர்களாகவே எல்லா பொருள்களையும் கொடுத்துருவாங்க. மெட்டீரியலை கொடுத்து பறவை மாதிரி, ஒரு விமானம் மாதிரி இதெல்லாம் செய்ய வச்சு, செய்முறை செய்ய வச்சு, அதை யார் வந்து அது யாருடைய அந்த பறவை பறந்து போய் எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தூரத்தை பறந்து போய் விழுது, யாருடைய அந்த ஃப்ளைட்டை வந்து இப்படி தூக்கி அந்த பொம்மையை தூக்கி கிடாச்சுன்னா அது எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிற அளவில் அதெல்லாம் அவர்களுக்கு அந்த கிரேடு பிரிப்பாங்க, மார்க்கு, அந்த செய்முறை தேர்வில் வெற்றி. இப்படி அவர்கள் அதே மாதிரி வந்து அவர் வந்து அந்த சைக்கிள் பம்ப் வச்சு பம்ப் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில், நம்ம கோக் பெப்சி பாட்டிலை வச்சு அதை காற்று போகாமல் அதை பம்ப் பண்ணுவாங்க. அதை தண்ணியை வச்சு பம்ப் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் பம்ப் நல்லா காற்று போட்டுச்சு, அதோட டிஸ்டன்ஸ் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது, எவ்வளோ ஹைட் போகுது அப்படி செய்முறையோடு அதெல்லாம் பண்ணி அதுலேருந்து அந்த மாணவர்களை தேர்வு பண்ணி அப்புறம் அவர்களுக்கு பயிற்சி. அவங்களுக்கு பெரிய ப்ரொஜெக்டரை வச்சு சேட்டலைட்னா என்ன, உங்களுக்கு ராக்கெட்னா என்ன, பேஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து அந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சிக்கு அடுத்தபடியாக அவர்களையாக சுயமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவதற்குரிய சேட்டலைட்டு இதெல்லாம் உருவாக்குவதற்குரிய வாய்ப்பை வந்து அவங்க நாங்கள் பயிற்சி அதுக்கு கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து ஒரு 150 மாணவர்களை தேர்வு செய்திருக்கிறோம். அவர்களுக்கு பயிற்சி 3 கட்ட பயிற்சி முடிச்சிருக்கு. இப்போ 4வது கட்ட பயிற்சி போகிறாங்க. அடுத்தது அவர்கள் பாண்டிச்சேரியில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட சேட்டலைட்டை வச்சு லான்ச் பண்ணுறாங்க. இது ராக்கெட் இதை வந்து இது வரைக்கும் யாரும் சாதிக்காத ஒரு சாதனை. இது வரைக்கும் உலக வரலாற்றில் இவ்வளோ ராக்கெட் இதை வந்து லான்ச் பண்ணது ஒரே இதில் லான்ச் பண்ணது கிடையாது. அதை வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க. அதற்கு நாங்கள் தான் பயிற்சி கொடுத்துருக்கோம். அதுக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய ஸ்பான்சர் தான், அதுக்கு அவருடைய சொந்த செலவில் தான் அது. அப்போ இந்த மாணவர்கள் வந்து இப்படி மேம்படணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. ஒரு பக்கம் வந்து அரசு வேலை வாய்ப்புகளுக்கான டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் கூட நீங்களாம் அது நடத்திட்டு வரீங்கன்றது தகவலாக எங்களுக்கு கிடைச்சிது. இந்த மாற்றங்கள்லாம் நிகழ்ந்துட்டே இருக்கும்பொழுது உங்க கண் எதிரே மாணவர்களுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கா? இப்போ இந்த கடலூரை நாங்கள் மையமாக வச்சு ஒரு காலத்தில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் சென்டர், அதாவது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்கள் ஒரு டிகிரி முடிச்சதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு மீண்டும் தாய் தந்தையர்களை போய் எனக்கு 5000 கூட 10000 கூட அப்ளிகேஷன் போடுறாங்க, அங்கே வேலைக்கு போகிறேன் இங்கே வேலைக்கு போகிறேன்னு கொடுத்து ஓஞ்சிருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு அவர்களுக்கு வந்து இப்போ சென்னை நகரங்களுக்கு சென்று படிப்பதற்குரிய வாய்ப்பை வந்து பெற்றோர்கள் உருவாக்கி தர மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி எதிராக எக்ஸாம் எதிராக இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டம். இதில் குறிப்பாக பெண்கள் படிச்சிருப்பாங்க, நல்ல பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க, பிரைட்டாக இருப்பாங்க, இல்லை கல்யாணம் ஆகிருக்கும், இல்லை கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. அவர்களை தொலைதூரத்துக்கு சென்று யாரும் படிக்க வைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் இங்கே சொந்தமாக டிஎன்பிஎஸ்சி இலவச கோச்சிங் சென்டர், அது அந்த ஜாதியாக வேணுமாலும் இருக்கலாம், எந்த மதமாக வேணுமாலும் இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு 20,000 30,000 செலவு பண்ணி ஒரு சென்டருக்கு போய் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத மாணவர்களை நாங்களே சுயமாக சொந்தமாக அவர்களுக்குரிய பயிற்சியை கொடுத்து, கடுமையான பயிற்சி. நாங்கள் வந்து 4 முறையாவது எழுது, உனக்கு எத்தனை வாய்ப்பு இருக்கோ அத்தனை வாய்ப்பு நீ அட்டன் பண்ணு, ஆனால் ஒரு வாய்ப்பில் நீ அரசு அதிகாரியாக மாறி விடலாம் என்று அவளை மோட்டிவேஷன் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 17-20 வருஷம் ஆக போகுது. தொடர்ச்சியாக 20 வருஷமாக நாங்கள் வந்து இந்த பகுதி இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு அரசாங்க வேலைகளை எல்லாமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் தாழ்த்தாரு, எல்லாம் குரூப் 2ல் வந்து இன்றைக்கி சப் கலெக்டர் வரைக்கும் போயிட்டாங்க. எங்கிட்ட படித்த மாணவர்கள் 300க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரத்தை உருவாக்கியிருக்கோம். அதெல்லாம் நிறைய பேப்பரில் உங்களுக்கு சமூக ஊடகத்தில் நிறைய செய்திகள் வந்திருக்கும். அந்த நிகழ்வை நடத்துவதற்கு மிகப்பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்திருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு கேடர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு கேடர்ஸ் பயந்துன்னு வரமாட்டான் ஆள். அது ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், நம்ம அண்ணன் தம்பி அந்த கூட வரமாட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் ஜாதி முத்திரை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். நாங்கள் வந்து வெளி மாநிலங்களுடைய டெப்டேஷனில் வெளி மாநிலங்களை சார்ந்தவர் வெளி மாநிலங்களில் இருக்காங்க இல்லைங்களா, அவர்கள் இந்த ஊருக்கு வரும்போது, அவர்கள் விடுமுறையில் வரும்போது அவர்களை அணுகி அவர்களை கூப்பிட்டு வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்
இவரை மாதிரி 100 மடங்கு திறமைசாலியாக இருக்கிறவங்கள ரேங்க் ஹோல்டரை கோல்டு மெடலிஸ்ட்டை கூட்டு வந்து இந்த மாணவர்களுக்கு மோட்டிவேஷனாக நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதேமாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வைஸ் சான்சலர் நீங்கள் வந்து அவர் பாலகுருசாமி அவரை அழைச்சிட்டு வந்தோம் சமீபத்தில். அவர் வந்து அப்துல் கலாம் அவர்கிட்ட தான் வேலை செஞ்சார். அதுக்கு முன்னாடி நம்ம மேட்டூர்காரர் அவர் 2-3 முறை அவரும் அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வரைக்கும் அழைச்சிட்டு வந்திருக்கோம். நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கோம். மாணவர்களை வந்து இந்த மாதிரியான பெரிய ஆளுமைகளை கொண்டு வந்து இன்ஸ்பயர் பண்ண விரும்புறீங்க. ஆமாம், மோட்டிவேஷன் அவங்களுக்கு அவங்க எப்படி வந்தாங்க அந்த பசங்களை இந்த கிராமப்புற இளைஞர்கள். அதனால தாங்க நாங்கள் வந்து பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு தான் வரலாற்றில் வன்னியர்கள் முதல் முறையாக ஓன் கேடர். நாங்கள் இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடு தான் அந்த மோட்டிவேஷனே. அது வேணும் அவர்கள் எங்கிட்ட படித்தவங்கன்னு நாங்கள் சொல்ல உரிமை கொண்டாட வரல. இந்த விழிப்புணர்வை இந்த மண்ணில் விதைச்சது நாங்கள் தான், எங்களுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. நாங்கள் விதைத்ததுக்கு பிற்பாடு தான் டைரக்ட் ஐஏஎஸ் என்று சொல்லுகின்ற ஐஏஎஸ் அவர்களுக்கு எங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் டைரக்ட் ஐஏஎஸ் வன்னியர் சமூகத்தில் முதல்ல வந்தவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் எங்களோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ கூட ஒரு ஐஏஎஸ் வெற்றி பெற்ற ஒரு மாணவி வந்து உங்களை சந்திச்சுட்டு போனதை நான் பார்த்தேன். ஆமாம், குரூப் 1 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள நாங்கள் எங்கள் மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் பண்ண சொன்னோம். ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு வந்து எங்கள் ஸ்கூலுக்கு ஐஸ்வர்யா வந்து அப்போ 600 சொச்ச ரேங்கில் இருக்கும்போதே நாங்கள் பாராட்டு கூட்டம் நடத்திட்டோம். 2வது அட்டெம்ப்டில் தான் ஐஸ்வர்யா 37வது ரேங்க்கு. அது பிரியங்காவை போய் நாங்கள் வீட்டில் பார்த்தோம். மணிகண்டன் ஐஏஎஸ் அவரை கூப்பிட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் பாராட்டு விழா நடத்தினோம். ராஜா ஐஏஎஸ் ஃபஸ்ட்டு டாக்டரு, எங்கள் வில்லேஜில் தான் அவர் டாக்டரு. அவர்கிட்ட நிறைய நான் ஈழம் குறித்து விவாதிப்பேன். ஏன்னா இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரை போகிற நாளைக்கு ஏதோ வெளிவிவகாரத்துறை இதில் போய் நீ ஏன் எங்கள் இனத்துக்கு எதிராக இருந்துடாத ஆமாம் அப்படின்னு சொல்லி அவருக்கெல்லாம் புரிதலே இல்லை. விடுதலை புலிகள்னா அதெல்லாம் எதுக்கு இவங்க போய் நாடு கேட்குறாங்கன்னு பேசுவார். அப்போ அவர் டாக்டர் அன்றைக்கி அவர்கிட்ட உட்காந்து 1 to 1 மணிக்கணக்கில் பேசிட்டு இருப்போம் அவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம். அப்போ அவர்கிட்ட வந்து ஈழ விடுதலை குறித்து ஈழ விடுதலை போராட்டம் குறித்து அவர்கிட்ட பேசுவார். அப்போ அவர் அதுக்கு பிற்பாடு தான் வந்து அவர் ஐபிஎஸ் கிடைக்குது. அப்புறம் ஐபிஎஸ் முடிச்சு அப்புறம் அவங்க அம்மாவுடைய கணவன் சொல்லி ஐஏஎஸ் பண்ண அவரை கூப்பிட்டு வந்து நாங்கள் பாராட்டு விழா நடத்துகிறோம். இப்படி ஆளுமை இந்த மண்ணில் பிறந்து எத்தனையோ ஆளுமைகளை அழைத்துட்டு வந்து அது குரூப் 1 இருக்கட்டும், இல்லை ஐஏஎஸ்ஸாக இருக்கட்டும், ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சில் கிளியர் பண்ணவங்களும் ஜுடிஷியலில் முடித்தவங்களாக இருக்கட்டும், எல்லாரையும் அழைத்து வந்து மாணவர்களை மாடர்ன் ரோலாக காட்டி மாணவர்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனை உருவாக்கி அவர்கள் அதன் மூலமாக அதை நோக்கிறாங்க. அவருடைய செல்வாக்கு இன்னுமே அந்த அவர்கள் அழைத்துட்டு வரோம் இல்லைங்களா, உள்ள கெஸ்ட் அழைச்சிட்டு வரோம் இல்லையா, அப்போ அவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. அவர்கள் வரலாற்றில் எல்லாம் பாஸ் பண்ண உடனே அவர்களுக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குன்னு தெரியாது. அதுக்கு பிற்பாடு அவர் அதிகாரத்துக்கு போகும்போது இப்போ சிவப்பு கம்பளம் ஆனால் முதல்ல எடுத்த உடனே கிரீடம் வைக்கிறது, ரோஜாப்பூ மாலை 6 உயரத்துக்கு மாலை போடுறது, அந்த கிரீடம் வைக்கிறது, அவங்களை சால்வை போத்துறது, அவனை ஒரு கெஸ்டா ரிசல்ட்டே அப்போதான் சொல்லியிருப்பான். இப்படி ஒரு மாதிரி அந்த ரேங்க் கிடைக்குமா கிடைக்காதுன்னே அவங்களுக்கு தெரியாது. உடனே நாங்கள் அழைச்சிட்டு வந்து பாராட்டு கூட்டம் நடத்தி மோட்டிவேட் பண்ண அவர்களுக்கும் அந்த மோட்டிவேஷன் வேணும்னு சொல்லி. அதான் இல்லை இப்படி ஒரு வரவேற்பு வந்து நமக்கும் கிடைக்கும். ஆமாம், மாணவர்களை நெடுக்க நிறுத்தி கைத்தட்ட சொல்றது, பூ போட சொல்றது, இப்படி எல்லாம். இப்போ எங்கள் ஸ்கூலில் வெற்றி பெற்ற மாணவர்களை வந்து இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ரேங்க் அடிச்சுட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. இந்த ரேங்க் ஹோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது என்கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்குது. அந்த குழந்தைகள் எல்கேஜியில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் என்கிட்ட பரிசு வாங்கினா ஆதாரங்கள் அவங்க குடும்பத்துலேருந்து எனக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்டேட் ரேங்க் அடித்த உடனே இந்த பெண் பாரு உங்கள்கிட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டில் ப்ரைஸ் வாங்கியிருக்கா பாருங்கன்னு அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து நீட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு தொலைதூர பார்வை, தொலைதூர சிந்தனை. கல்வியால் தான் இந்த உலகை வெல்ல முடியும். கல்வியின் மூலம், கல்வியின் துணை கொண்டு தான், கல்விங்கிற பேராயுதை எடுத்துகிட்டு போனாங்க உலகத்தை வெல்ல முடியும். இன்றைக்கி எப்படி தமிழன் உலகம் முழுக்க இன்றைக்கி நம்ம போய் சக்ஸஸ் பண்ணுறோம். இன்றைக்கி உலகத்தையே வந்து இன்றைக்கி தமிழர்கள் ஆளுகின்றார். இன்றைக்கி ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த ஃபீல்டாக இருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மகேந்திராவில் 2 தமிழர்கள் வந்து கோல் வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறோம். 2 பேரும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. இன்றைக்கி இதை எடுத்து தூக்கி சாப்பிட்றா எல்லா உலகத்தினுடைய அத்தனை டெக்னாலஜியும் நம்ம தூக்கி சாப்பிட்டு வரோம். இப்போ பக்கத்து மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீரமுத்து, விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமப்புறத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவர். இன்றைக்கி இஸ்ரோனுடைய ஆளுமைகளாக எல்லாரும் வருகின்றவர்கள் அனைவரும் பாருங்கள், எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க. தமிழர்கள் தானே வர முடியுது. இத்தனை ஸ்டேட் இருந்து நீங்கள் எல்லாத்தையும் ஹிந்தி படிக்கிறீங்க, அதை படிக்கிறீங்க, இதை படிக்கிறீங்க, உங்களால் செய்ய முடியல. உலகின் அறிவு சார்ந்த சமூகம்னு சொன்னால் அது தமிழர்கள் தான். அதனால தான் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்தை ஆளுகின்ற ஆளுமை இருக்குது, உலகையே வெல்லக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். மகிழ்ச்சிங்க. உங்களுடைய
தொலைநோக்கு பார்வை, தமிழக வாழ்மை கட்சியிலும் உங்களுடைய தொலைநோக்கு பார்வையின் மூலமாக இந்த சமூகத்துல நல்ல விளைவுகள் வந்து வந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. அது மேலும் வளரணும்னு சொல்லி வாழ்த்திட்டு உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம்.